வணக்கம். இது உங்கள் ஆதிஸ் ரெசிபியின் அறுசுவை அரங்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நாங்கள் செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வச்சுட்டு வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போடாமல் இந்த பூவையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஃப்ரெஷ் பூனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 5 பூ வரைக்கும் நீங்கள் மினிமம் ஒரு 5 பூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லெமன் எடுத்து வச்சுருக்கோம், தேன் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு நாங்கள் தண்ணி காய்ச்சிடுறோம். தண்ணி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பூவெல்லாம் போட்டுருவோம். இந்த பூவோட கலர் ஃபுல்லாக வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு மேலே அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டீயை வந்து நம்ம குடிக்கும்போது உள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் போது நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் அவ்வளோ நல்லது. ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ந்து இந்த பூவை போட்டு நீங்கள் டீ வச்சு குடிக்கிறீங்க அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கான ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவோட கலர் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பூவை எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து அதில் இருக்க பூ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டோம். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா ஆறணும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த டீ. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லெமனை வந்து இதில் புழிஞ்சிடுவோம். கலர் உங்களுக்கு எப்படி மாறி வருது பாருங்கள். அரை மூடி லெமன் வந்து இதுக்கு போதுமானது. இதில் ஏன் லெமன் புளிகிறோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு அயன் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம சாப்பிடும்போது அது கூட வந்து கால்சியம் ஆட் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபுல் அயன் ஸ்ட்ரென்த்தும் வந்து நம்ம உடம்புல வந்து சேரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அயன் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம முழுமையாக நம்ம உடம்புல வந்து சேராது. அதுக்கு தான் இந்த லெமன் வந்து நம்ம புழிகிறோம். இதுக்கு நாங்கள் வந்து தேன் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, அப்படி ஒயிட் சுகரை விட இந்த ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டு. இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி. இதை வந்து நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணலாம். இதுவும் நம்மளுடைய செம்பருத்தி ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதிஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.